பயம்னா என்ன? நம்மளுக்கு பயம் வாழ்க்கையில நல்லதா கெட்டதா? பயம் தவிர ஆன்சைட்டி, ஃபோபியா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்றாங்களே, அதுக்கும் பயத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வணக்கம், நான் உங்க பிரியா ராமகிருஷ்ணன். நான் ஒரு மனநல ஆலோசகர். ஆதி காலத்துல மனிதர்கள் குகைகள்லயும் காடுகள்லயும் வாழும்போது அவங்களுக்கு திடீர்னு எப்போ யாரால ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது இல்லைங்களா? திடீர்னு ஒரு சிறுத்தையோ ஒரு சிங்கமோ அந்த மனிதர்களை தாக்குறதுக்கு வரலாம். அப்படி வரும்போது அதனோட எதர் சண்டை போடுறதுக்கோ இல்ல அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கோ நம்ம உடம்புல நம்மளுக்கு தெம்பு இருக்கணும் இல்லைங்களா? சோ அந்த விஷயத்துக்காக நம்ம உடம்புல உருவானதுதான் அந்த பயம்ங்கிற ஃபீலிங். அந்த பயம்ங்கிற ஃபீலிங் நம்மளுக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, நம்ம உடம்புல அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் ரொம்ப அதிக அளவுல சுரந்து அதன் மூலியமா நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் நிறைய பிளட் ஃப்ளோ போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் நம்ம கை கால்களை பயன்படுத்தி எதர் சண்டை போடுவோ இல்ல அந்த இடத்துல தப்பிச்சு ஓடவும் முடியும். இந்த ஒரு கான்செப்டுக்கு பேரு தான் ஃபைட் ஆர் ஃபிளைட். ஒண்ணு சண்டை போடு இல்லைன்னா தப்பிச்சு ஓடு. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்மளுக்கு இருந்ததுதான், எவல்யூஷன்ல இருந்தே நம்ம கூட இருந்ததுதான் இந்த பயம். பயம் நம்மளுக்கு கெட்டதா நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க பயந்துருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா நீங்க பெட்டரான ஒரு அவுட்கம் கொடுத்துருப்பீங்க. ஸோ பயம் எப்பவுமே உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு அட்டென்ட் பண்றதுக்கு அப்படின்னு இருக்குன்னா, இல்ல ஒரு ட்ரெயின் நீங்க ஒரு பர்டிகுலர் டைம் போய் கேட்ச் பண்ண போகணும், ஆல்ரெடி உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்ததுன்னா, இல்ல ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த எல்லா தருணங்கள்லயுமே உங்களுக்கு இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி பயப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்போம் நம்மள. ஸோ எக்ஸாமோ இல்ல ஒரு ரிவ்யூவோ எதுவா இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய ஹோம் ஒர்க்கை நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு போவோம். அதுக்குதான் அந்த பயம்ங்கிற விஷயம் கண்டிப்பா தேவைப்படுது நம்மளுக்கு. ஒரு ட்ரெயினை பிடிக்க போறதுனாலும் அப்படிதான். ஒரு 7 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற பயத்தினாலதான் நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுல இருந்து கரெக்ட் டைமுக்கு கிளம்பி டிராபிக் எல்லாத்தையும் தாண்டி சரியான நேரத்துல போய் நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். ஸோ அந்த பயம்ங்கிற விஷயம் நம்மளுக்கு எப்பயுமே தேவையான ஒரு விஷயம். எதுக்குன்னா, அது நம்மள பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இமோஷன். ஸோ பயம் கண்டிப்பா நல்லது. ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னுடைய பொண்ணு எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறா அப்படின்ட்டு. ஏன் நம்மள நிறைய பேரு இந்த பயங்கிற விஷயத்த டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? ஆனாலும் நம்மளுக்கு பயம் என்னதான் பெர்ஃபார்ம் பெட்டரா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த பயம் பயங்கர ஓவர்வெல்மிங்கா இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இல்லைங்களா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு அந்த விஷயத்த பண்றதுக்கு நம்ம பழகிக்கணும், ஃபெமிலியர் ஆக்கிக்கணும் நம்மளுக்கு. அப்படி ஆக்கிக்கும் போது என்ன ஆகும்னா, ரொம்ப பயப்படாம அந்த விஷயத்த நம்மளால கொஞ்சம் கண்ட்ரோலா ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால நிறைய பேர் முன்னாடி தைரியமா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் டாக்கா இருந்தா கூட ஸ்டேஜ்ல ஏறி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்கும், பயமா இருக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கேன், நான் நல்லா பேச போறேன் எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஏறி பேசுறதுக்கு பயமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும், போய் அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணும். ஸோ ஸ்டேஜ்ல ஏறி நம்ம என்னதான் தப்பா சொன்னாலும் சரி, சரியா சொன்னாலும் சரி, நான் போய் அதை ஃபேஸ் பண்றேன், ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம போய் அதை பண்ணணும். இப்படி திரும்ப திரும்ப நம்ம போய் ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் வரும். அப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர்ங்கிற விஷயம் காலப்போக்குல இல்லாம குறைஞ்சிட்டே வந்துடும். சோ இது மாதிரிதான் நம்மளுடைய பயத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அதை நம்ம கண்ட்ரோலா வச்சு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்றதுக்கு மட்டும் அந்த பயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பயம்ங்கிற எமோஷன் வந்த உடனே நம்மளுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் ஸ்டிமுலேட் ஆகுது. அதனாலதான் நம்ம சொன்ன அந்த ஃபைட் ஆஃப் ஃப்ளைட்ல இருக்கிற மாதிரி அட்ரினலின் நிறைய சுரக்குது, பிளட் ஃப்ளோ நிறைய இருக்கு, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கு. ஆனா நம்மளே பயத்துக்கு பழக்கிக்கிட்டே வந்தோம்னா, பயங்கிற ஃபீலிங் வந்த உடனே நம்மளுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகாம
கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்மளால ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ அப்ப என்ன நடக்கும், நம்ம யோசிச்சு என்ன ரியாக்ட் பண்ணணும்ன்றத தெரிஞ்சு கான்சியஸா அந்த ரியாக்ஷன் நம்ம பண்ணலாம். இதே அவசியம் நம்ம எதுக்கு பயத்துக்கு பழக்கிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயங்கள்ல இந்த பயம் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது, ரொம்ப ஜாஸ்தியா ஓவர்வெல்மிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல திடீர்னு ஒரு ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னா, சிலருக்கு அந்த பயம் பயங்கர ஜாஸ்தியா இருக்கிறனால அவங்களால அது ரியாக்டே பண்ண முடியாம அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ வேற யாராவது தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன், ரொம்ப பயம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல கூட அதை நம்ம நல்லபடியா ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஸ்டிமுலேட் பண்றதுக்கு கத்துக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இதை கான்சியஸா பண்ணோம்னா தான் அது நம்மளுக்கு சாத்தியமாகும், நம்மளுக்கு எப்ப டேஞ்சரஸ் வருதோ அந்த டைம்ல. சரி, பயம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆன்சைட்டினா என்ன, இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்கணும்னா, பயம்ங்கிறது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ அந்த விஷயத்த நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடியதுதான் பயம்ங்கிற எமோஷன். ஆனா இதுவே ஆன்சைட்டின்னும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையா இருக்கவே இருக்காது, ஒண்ணு நடந்துருமோ அப்படின்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டு பயத்திலேயே இருப்போம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஆன்சைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில அம்மாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு எப்போ என்ன நடந்துருமோங்கிற மாதிரி ஒரு ஆன்சைட்டிலேயே இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய ஃப்ரீயா விளையாட விட மாட்டாங்க, கொஞ்சம் ரிஸ்கியான கேம்ஸ்ல எல்லாம் அவங்க விளையாட போனாங்கன்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் ஆன்சைட்டி. ஸோ அது உண்மையான ஒரு விஷயமே கிடையாது, பட் இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயத்திலேயே இருப்போம் இல்லையா, அதுதான் ஆன்சைட்டி. ஸோ இதுதான் பேசிக் பயத்துக்கும் ஆன்சைட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். பயம்ங்கிறது உண்மையான விஷயம், ஆன்சைட்டிங்கிறது நம்மளுடைய கற்பனையினால நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு போலி பயம். இந்த ஆன்சைட்டிங்கிறது நம்மளுக்கு எப்பயாச்சும் அப்பப்போ வருது, ஆனா நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு நம்மளால நம்மளுடைய ருட்டீன் ஒர்க்கை நல்லபடியா பண்ண முடியுதுன்னு இருக்கும்போது நம்ம அதை பத்தி பாதரே பண்ண வேண்டியது இல்லை. எப்ப எல்லாம் இந்த ஆன்சைட்டி ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளுடைய ருட்டீன் ஒர்க்கே நம்மளால பண்ண முடியாம போகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால உங்களோட அன்றாட வேலைகளையே பார்க்க முடியல, அதாவது நீங்க ஆஃபீஸ் போகணும், பட் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கே போகிறதுக்கு கூட பயமா இருக்கும், நீங்க போகாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஆன்சைட்டி உங்களுடைய கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம், ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்லே இல்லாம எப்பயுமே அந்த ஆன்சைட்டிலேயே இருக்கிறது தான் ஆன்சைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்த்து மெடிகேஷன்ஸ் எடுத்து நம்ம எப்படி அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணுங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். மித்தபடி இந்த சின்ன சின்ன ஆன்சியஸ்னஸ் எல்லாம் அப்பப்போ வரதான் செய்யும். அப்பெல்லாம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது உண்மையான ரியாலிட்டி கிடையாது, நான் ஒரு கற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு ரியாலிட்டி என்னவோ அதை ஃபேஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம கான்சியஸா ட்ரை பண்ணணும். ஸோ ஆன்சைட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஃபோபியா. ஸோ ஃபோபியானா என்ன அப்படின்னா, ஃபோபியாங்கிறது ஒரு சில பர்டிகுலர் விஷயங்களுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய ரொம்ப ஜாஸ்தியான பயம், அதுதான் ஃபோபியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு ரொம்ப உயரமான பில்டிங்ஸ் மேல ஏறுறதுனாலே ரொம்ப பயமா இருக்கும், அவங்களால அங்கிருந்து கீழே சும்மா பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு நாய்னா ரொம்ப பயமா இருக்கும், அந்த நாய் அவ்வளவு தூரத்துல இருக்கனாலே அவங்களால இங்க நிக்க முடியாது, உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம இந்த பாம்பு, ஸ்பைடர், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயம் இருக்கிறது நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி தண்ணினா நிறைய பேருக்கு பயம் இருக்கும், தண்ணியில இறங்கவே மாட்டாங்க, கால் கூட நினைக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஃபோபியா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஃபோபியாஸ் கூட நம்ம எப்படி ஏற்கனவே நம்மளால நம்மளுடைய பயத்துக்கு நம்மள பழக்கிக்க முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணமோ, அதே மாதிரி நம்மளுக்கு எது மேல எல்லாம் ஃபோபியா இருக்கோ அது எல்லாத்துக்கும் கூட நம்மளே ஃபெமிலரைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஹைட்டான பில்டிங் மேல ஏறுறதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, நீங்க எடுத்த உடனே ஒரு 5வது மாடிக்கோ 10வது மாடிக்கோ போகணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பழக்கப்படுத்திக்கணும். ஒரு 2வது மாடிக்கு போகலாம், ஒரு 2வது மாடியில இருந்து கீழே பார்க்கலாம், அதுக்கு நீங்க பழகிக்கலாம்.
அதுக்கப்புறம் 2வது மாடியில இருந்து நீங்க 3வது மாடிக்கு போகலாம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க அந்த ஏரியாவுக்கு நீங்க பழக்கிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ஹைட்டுக்கான அந்த ஃபோபியாங்கிறது வந்து நாளடைவையில இல்லாமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோபியாஸ் வந்து நம்ம அந்த விஷயத்த நம்மளுக்கு ஃபெமிலியரா ஆக்கிக்கிட்டது மூலியமா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபியர், ஆன்சைட்டி அண்ட் ஃபோபியா இது 3த்துக்கான வேறுபாடுகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்து மேல ஃபோபியா இருக்குன்னா அது என்னன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.